செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து விளக்குகின்றார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சக்திவேல் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மொச்சை சாகுபடியில் வெற்றி கண்ட வேளாண்மையாளர் என் புஜகராவ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோழிகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். தேனி மாவட்டம் சின்னமனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழிவு மற்றும் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பயிறு வகைகளில் ஒன்றான மொச்சையில் புரதச்சத்து மிகுந்து காணப்படுகின்றது. இம்மொச்சை சாகுபடியினை வேளாண்மையாளர்களிடையே ஊக்குவிக்க வேலூர் மாவட்ட வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது. அந்த வகையில் மொச்சை சாகுபடியில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் சென்னங்குப்பம் மஞ்சள் ஆணைக்கட்டிப்புதூர் கிராம வேளாண்மையாளர் என் புஜங்கராவ் அவர்கள் தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் இந்த மொச்சை கோவன் ரகம் சாகுபடி செய்துள்ளேன். இதனால் கேவிகே உதவியாளருடன் அனுபவம் பெற்று இந்த மொச்சை பயிர் செய்து சுமார் 4 ஏக்கராக பயிர் செய்துள்ளேன். நன்றாக 4-5 முறை டிராக்டரில் ஏறுகளை ஓட்டுவிட்டு பிறகு கொட்டை ஏர் மூலமாகவோ நடவு மூலமாக நடவு செய்கிறோம். இதனுடைய இதுக்கு அடுத்துக்கு ஒரு மாதத்து காலத்திற்குள் இந்த களையை அகற்றுறதுக்கு களையை எடுக்கின்றோம். மீண்டும் திரும்ப 2 மாதத்திற்கு ஒரு முறை காம்ப்ளெக்ஸ் டிஏபி ஏக்கராக்கு 1 மூட்டை வீதம், பொட்டாசு 1 மூட்டையும் கணக்கு போட்டு 4 ஏக்கராக்கு 4 பொட்டாசு மூட்டையும் 4 டிஏபி மூட்டைகளை அடியுடமாக கொடுத்து இருக்கின்றோம். 3ஆம் மாதத்தில் பூ எடுக்கும்போது விவசாயிகளுடைய கேவி அவருடைய இதை நினைச்சு பகுந்துரைப்பட்டு என்ன தெளிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அணுகுமுறையிலையும் மருந்து தெளிக்கின்றோம். லாஸ்ட் வரவு வரும்போது 5 மாதத்திற்குள் காய் வரும்பொழுது 1 கிலோ விற்பனை 20 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரை எங்களுக்கு தருகிறது. மொத்தம் செலவு பாக நம்மளுக்கு இது ஏக்கராக்கு 2000 ரூபாய் வீதம் செலவாகிறது. 4 ஏக்கராக்கு 8000 ரூபாய் செலவாகிறது. இதே லாஸ்ட்டில் நம்ம காய் விற்பனை எல்லாம் மீது போக நம்மளுக்கு 1 ஏக்கராக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் அதிகமாக வருமானம் வீட்டு தருகிறது. இதுக்கு முன்னே நான் கோவன்ற இது பட்டாணி ரகம் போட்டிருந்தேன் சார், விவசாயி மூலியமாக. அதை விட அது மார்க்கெட்டுக்கு போனால் 5 ரூபாய் குறைவாக தான் விற்பனை செய்கிறது. அதனால் கேவிகே அதிகாரிகள் ஆஃபீஸர் மூலியமாக எனக்கு கோவன் ரகம் தேர்ந்தெடுத்து எனக்கு விவசாயிகள் இதை பயிர் செய்யும் மாதிரி சொன்னாங்க. அவருடைய அறிவுரை பெரியல நான் இந்த விவசாயத்துக்கு கோவன் ரகத்தை பயிர் செஞ்சு விற்பனை செய்வதற்கு நன்றாக செஞ்சு விற்பனைக்கு எடுத்து போனால்
ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கிலோவுக்கு அதிகமாக விற்பனை ஆகிறது. அது ஏக்கராக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வர்ற மசலை விட பட்டாணி சரக்கு விட கோவன் ரகம் வந்து ஏக்கராக்கு 25,000 முதல் 35,000 40,000 ரூபாய் கூடுதலாக அதிகமாக வருமானம் பெறுகிறது. காயும் வந்து நல்ல தரமாகவும் பட்ட ரகமாகவும் உள்ளது. சார் இது வந்து வந்துன்னா பூசா ஜெல் என்ற ஒரு மருந்து ஒன்று இது தென்னை நாரை எடுத்துக்கொண்டு அதை இந்த பூசா ஜெல் என்ற இந்த ரகத்தை தண்ணீரில் விரைத்து விட்டு இந்த வேறு அடியில் விளைத்தால் இந்த ஈரத்தன்மை என்றது 40 நாள் முதல் 50 நாள் 60 நாள் வரலையும் அந்த ஈரத்தன்மை பிடித்து கொள்கிறது. இதனால் நம்மளுக்கு செடி வதங்காமலோ இல்லை ஈர பசை இல்லாமலோ இந்த இடையில கேப்பில் வந்து இந்த 30-60 நாளைக்கு நல்ல ஈரத்தன்மை கொடுத்து காயுடைய தகம் நல்லா வலுவழிந்து தருகிறது. இது கேவிகே ஆஃபீஸின் மூலியமாக நம்மளுக்கு அறிவுரைத்தப்பட்டிருது. அதன் மூலியமாக நான் இது அவங்க சொன்ன இது பிரகாரம் நான் இதை செஞ்சு எனக்கு இவ்வளோ இது கிடச்சிருக்குது. இதில் வருமானம் செலவு இவ்வளவு வருமானம் என்றதை பார்த்து கொண்டு நான் செலவு ஏக்கராவுக்கு 2,000 ரூபாய் வீதம் செலவாகிறது. 4 ஏக்கராவுக்கு 8,000 ரூபாய் செலவாகிறது. இதில் வருமானம் வந்து 6 மாதத்திற்கு 1 lakhs வரக்கூடிய வருது. இதனால் விவசாயிகள் வந்து இது மற்ற பயிர்களை விட இது எங்களுக்கு நல்ல சுலபமான முறையும் இருக்கிறது, நல்ல அனுபவமும் இருக்கிறது, நல்ல விவசாயம் இது மாசூலும் பெருகி வருகிறது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் என் புஜங்கராவ் அவர்களை 09442416659 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோழிகள் மழைக்காலங்களில் வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தாக்குதலுக்கு அதிக அளவு உள்ளாகின்றது. மேலும் சீரான தீவன மற்றும் பண்ணை மேலாண்மை இல்லாமையால் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. அவ்வகையில் கோழிகளை புதிதாய் தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை தரும் தகவல்கள். பொதுவாக கோழிப்பண்ணை தொழில் இன்றைய காலகட்டத்தில் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக செயல்பட்டு வருகிறது. கிராம மகளிருக்கு உகந்த ஒரு பண்ணை தொழில் என்று எடுத்துக்கொண்டோமானால் கால்நடைகளை பொறுத்தவரை கோழிப்பண்ணை தொழில் ஒரு மிக சிறந்த தொழில். கோழிகளிலிருந்து நமக்கு முட்டை, இறைச்சி, மேலும் சில பொருட்கள் கிடைப்பதால் நம்ம பண்ணை பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம். இருப்பினும் அவ்வப்பொழுது கால வெப்பநிலை தட்பவெப்பநிலைகளுக்கேற்ற மாறுபாடுகளால் ஒரு சில நோய்கள் வந்து நம்ம பண்ணை பொருளாதாரத்தை அளிப்பதோடு பண்ணையும் அளித்துவிட வாய்ப்பு உண்டு. அதுபோன்ற நோய்களை கணக்கெடுத்தில் கொண்டால் ஏகப்பட்ட நோய்கள் இருப்பினும் ஒரு சில நோய்களை பற்றி பார்க்கலாம். அதில் முக்கியமாக மூச்சுக்குழல் அழற்சி நோய், அதேமாதிரி மேரக்ஸ் எனப்படும் எம்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகை நோய். இந்த 2 நோய்களையும் முக்கியமாக நம்ம கணக்கில் கொண்டால் சிறு மூச்சுக்குழல் அழற்சி நோயை பார்த்தோமானால் முக்கியமாக கோழிகளிலிருந்து மூக்குச்சளி, இரைச்சல், அப்பப்போ கழுத்தை தூக்கி கொண்டு கத்துதல், இது போன்ற செயல்பாடுகள் காணப்படும். அதே சமயத்தில் மேரக்ஸ் நோய் என்று எடுத்துக்கொண்டால் உடம்பு பெருத்து ஈரல் வீங்கி கோழியில் முற்றிலுமாக பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே இது போன்ற நோய்கள் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முறையான தடுப்பூசி அவசியம். முறையான தடுப்பூசி அந்தந்த காலகட்டத்தில் போட்டுவிட்டால் எந்த பிரச்சனை வராது. ஐபி எனப்படும் ஒரு சில மூச்சுக்குழல் அழற்சி நோயை எடுத்துக்கொண்டால் அப்பேற்பட்ட நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளிலிருந்து முட்டை முழுவதுமாக வருவது தடைபடும். நோய் பாதிக்கப்பட்ட கோழியிலிருந்து ஈவன் ஒரு முட்டை கூட நமக்கு கிடைக்காத ஒரு தன்மை ஏற்படும். பாதிக்கப்பட்ட கோழிகளிலிருந்து மறுபடி ஒரு காலகட்டம் முடிந்த பிறகு முழுவதுமாக அதை பிளைண்ட் நோய் என்று சொல்வார்கள், பிளைண்ட் ஸ்டேகர் என்று சொல்வார்கள். அந்த பிளைண்ட் நோயை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது முட்டை வர வாய்ப்புகள் இல்லை. எனவே அது போன்ற நோய்களையும் தடுக்க வேண்டுமென்றால் முறையான தடுப்பூசி போட வேண்டும். மொத்தத்தில் இது போன்ற நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் கோழிகளை, நோய் பாதிக்கப்பட்ட கோழிகளை ஒரு பண்ணையிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட கோழிகள், பாதிக்கப்படாத கோழிகள் என்று 2ஆக பிரித்து பாதிக்கப்பட்ட கோழிகளை தனியாகவும் பாதிக்கப்படாத கோழிகளை தனியாகவும் பிரித்து இரண்டிற்கும் தனித்தனி முறையில் வைத்தியம் செய்ய வேண்டும். மருத்துவ சிகிச்சை அளித்தோம் என்றால் பாதிக்கப்பட்ட கோழிகளை எளிதாக நாம் காப்பாற்றலாம். அதே சமயத்தில் பண்ணையில் இருக்கக்கூடிய உபகரணங்களை முழுவதுமாக அகற்றி அதை முறையான கிருமி நாசினி கொண்டு கழுவி முறையான பராமரிப்போடு இருந்தால் முற்றிலுமாக மறுபடியும் கூட அதில் கோழிகளை அடைத்தால் கூட நமக்கு நோய் வர வாய்ப்பில்லை. எனவே முறையான தடுப்பு மருந்து, முறையான பராமரிப்பு, முறையான தண்ணீர் சுகாதாரம், உணவு சுகாதாரம், இது போன்ற சுகாதார முறைகளை முறையாக பயன்படுத்துமானால் கோழிகளில் வரக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தடுக்கலாம். அதுபோன்று நாளுக்கு நாள் தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அவ்வப்பொழுது பல நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது.
அது போன்ற வரக்கூடிய நோய்களையும் முழுவதுமாக தடுக்கலாம். எனவே பண்ணையாளர்களே, இது போன்ற நோய்கள் வராமல் இருக்க முறையான கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெற்று முறையான மருத்துவம் தடுப்பூசிகளை முறையான டயத்தில் போட்டால் கட்டாயம் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறும், எந்த பிரச்சனையும் வராது. மேலும் விவரம் பெற டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்களை 09444546027 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1320 ரூபாய்க்கும், தேனியில் 1560 முதல் 1640 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோளம் இதர ரகம் தேனியில் 1580 முதல் 1640 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் இதர ரகம் மணப்பாறையில் 1500 முதல் 1700 ரூபாய்க்கும், தேனியில் 900 முதல் 1300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வாழை பூவன் சின்னமனூரில் 900 முதல் 1100 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வாழை ரொபாஸ்டா சின்னமனூரில் 1000 முதல் 1200 ரூபாய்க்கும், தேங்காய் போச்சம்பள்ளியில் 3950 முதல் 4050 ரூபாய்க்கும், அன்னூரில் 1400 முதல் 1600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. எள் வெள்ளை திருச்செங்கோட்டில் 6040 முதல் 7920 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் அந்தியூரில் 5110 முதல் 5701 ரூபாய்க்கும், பெண்ணாகரத்தில் 4000 முதல் 4150 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. உளுந்து கோவில்பட்டியில் 7000 முதல் 8000 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் 7000 முதல் 7300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பச்சை பயிறு கோவில்பட்டியில் 6500 முதல் 7000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மஞ்சள் விரலி நாமகிரிப்பேட்டையில் 7779 முதல் 9281 ரூபாய்க்கும், கரூரில் 6500 முதல் 7000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 48 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் வடகிழக்கு மழைப்பொழிவு பற்றிய அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் செய்யார் ஆகிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டராகவும், மதுராந்தகத்தில் 8 சென்டிமீட்டராகவும், வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் 9 சென்டிமீட்டராகவும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், நத்தம் ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டராகவும், தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதிகளில் 7 சென்டிமீட்டராகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் 6 சென்டிமீட்டராகவும் மற்றும் தமிழ்நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்களில் பரவலாக 4 சென்டிமீட்டராகவும், தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில்
3 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்ததாக சென்னை வானிலை மையம் அறிவிக்கின்றது. இன்றும் மற்றும் 16-11-2015 வரை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொழியும் எனவும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சென்னை அறிவிக்கின்றது. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 89.4% காற்றின் வேகம் மணிக்கு 3.6 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழையின் அளவு 26.1 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 404.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 970.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பொழிவதன் காரணமாக வேளாண் பெருமக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொண்டு வேளாண் ஆலோசனை பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுமென வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வறட்சியை தாங்கக்கூடிய நெல் ரகங்களை வேளாண்மையாளர்கள் உற்பத்தி செய்திடவும் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்திடவும் ஆராய்ச்சிகளையும் பயிற்சிகளையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து விளக்குகின்றார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சக்திவேல் அவர்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பது வள்ளுவரது வாக்கு. உலகில் முதன்மையானதும் தொன்மையானதுமான உழவுத் தொழிலை மேற்கொள்ளும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பரமக்குடியில் இயங்கி வரும் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாறிவரும் காலத்துக்கு ஏற்ப வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஏற்ற புதிய பயிர் ரகங்கள், உயர் விளைச்சல் தரக்கூடிய புதிய பயிர் ரகங்கள், புதிய பண்ணை கருவிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சிகள் மூலம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு அளித்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்று. பரமக்குடியில் அமைந்துள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையத்தில் இப்பகுதி மக்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களையும் புதிய ரகங்களையும்
மேற்கொள்வதற்கான ஆராய்ச்சிகள் பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் 1952ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையினரால் தொடங்கப்பட்டது. 1952 முதல் 1981 வரை இது ஒரு நெல் ஆராய்ச்சி மையமாகவும் அரசு விதைப்பண்ணையாகவும் வேளாண்மை துறையின் கீழ் செயல்பட்டு வந்தது. 1981ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது. இங்கு நடைபெறும் ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தின் விவசாய மக்களின் தேவைக்கேற்ப எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். ராமநாதபுரம் மாவட்டமானது 1910ஆம் ஆண்டு மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தின் சில பகுதிகளை பிரித்து ஆங்கிலேயர்களால் ராமநாடு என்ற மாவட்டமாக அழைக்கப்பட்டது. பின்னர் 1985ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இது தற்போது உள்ள சிவகங்கை, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் என்று நாம் சொன்னதும் பொதுவாக நம் அனைவர் மனதிலும் இது ஒரு பின்தங்கிய மாவட்டம், தண்ணி இல்லாத காடு என்ற ஒரு பொதுவான கருத்து நிலவி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாயும் வைகை, குண்டாறு ஆகிய ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பல்வேறு இயற்கை சூழல் காரணமாக பருவமழை பொய்த்ததனாலும் நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை இல்லாத காரணத்தினாலும் இவ்வாறுகள் வறண்டே காணப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தின் மழையளவை பார்த்தோமானால் ஆண்டிற்கு சராசரியாக 825 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்கிறது. இதில் குளிர்காலத்தில் 70 மில்லிமீட்டரும், கோடை காலத்தில் 120 மில்லிமீட்டரும், தென்மேற்கு பருவமழை காலத்தில் 135 மில்லிமீட்டரும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களான வடகிழக்கு பருவமழை காலத்தில் 500 மில்லிமீட்டர் அளவிலும் மழை பதிவாகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கிடைக்கும் 500 மில்லிமீட்டர் மழை அளவை கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.25 லட்சம் ஏக்கரில் நெல் மானாவாரியாக பயிரிடப்பட்டு வருகின்றது. விவசாயத்தை பாதிக்கும் காரணிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக குறைவான மண் வளம், விவசாயத்துக்கு போதிய நீரின்மை, நிலத்தடி நீரின் அதிக உப்புத்தன்மை மற்றும் மழை பரவலாக பெய்யாமை முதலிய காரணங்களால் இங்கு விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படுகின்றது. இதை கருத்தில் கொண்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் முக்கிய குறிக்கோள்களாக ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்கு ஏற்ற குறுகிய கால அதிக விளைச்சல் தரக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய சன்ன ரக நெல் ரகங்களை கண்டறிதல் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆராய்ச்சி நிலையம் நடைபெற்று வருகின்றது. மேலும் மானாவாரி மற்றும் பகுதி மானாவாரி நெல் சாகுபடிக்கு ஏற்ற உளவியல் தொழில்நுட்பங்களை கண்டறிதல் மற்றும் மழை தவறும் காலங்களில் மழை தாமதமாக கிடைக்கும் காலங்களுக்கு ஏற்ற மாற்று பயிர் ரகங்களை கண்டறிந்து விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்வது போன்ற முக்கிய குறிக்கோள்களை கொண்டு இந்த ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகின்றது. மானாவாரி பகுதிக்கேற்ற நெல் ஆராய்ச்சிகள், புதிய ரகங்கள் கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிகள் குறித்து நடைபெறுவதற்கு நமது நாட்டில் பல்வேறு வேளாண்மை பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆராய்ச்சி மையங்களிலிருந்தும், ஹைதராபாத்தில் உள்ள தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்தும், பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள பன்னாட்டு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் வறட்சிக்கான பல்வேறு நெல் ரகங்கள் மற்றும் வளர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு கலப்பின முறையில் இங்கு புதிய ரகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நெல்லின் பல்வேறு வளர்ச்சி பருவங்களில் ஏற்படும் வறட்சியினால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அறிவதற்காக இங்கு ஒரு மலை மறைவு குடில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மலை மறைவு குடில் மூலம் நெல்லின் பல்வேறு வளர்ச்சி பருவங்களில் இயற்கையாக வறட்சியை ஏற்படுத்தி அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மகசூல் குறைவு முதலிய ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமானது அகில இந்திய ஒருங்கிணைந்த நெல் ஆராய்ச்சி மையத்தின் ஒரு வாலண்டரி சென்டர் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ மையமாகவும் செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை இப்பகுதிக்கு ஏற்ற 4 நெல் ரகங்கள் பரமக்குடி 1, பரமக்குடி 2, பரமக்குடி 3 மற்றும் பரமக்குடி 4 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பரமக்குடி 4 என்ற நெல் ரகம் அண்ணா 4 என்று தற்பொழுது அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்த ரகமானது விவசாயிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. மானாவாரியில் மட்டுமல்லாமல் இரவையிலும் இது அதிக மகசூல் தருவதால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் இந்த நெல் ரகங்களை கேட்டு வாங்கி செல்கின்றனர். தற்பொழுது 3 புதிய ரக வளர்ப்புகள் பல்லிட ஆய்வுத்திடலுக்கு ஆராய்ச்சி மையத்திலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே குறுகிய காலத்தில்
இப்பகுதிக்கு ஏற்ப வறட்சியை தாங்கக்கூடிய புதிய நெல் ரகம் ஒன்று வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் என்று கூறியதுமே அது ஒரு பின்தங்கிய மாவட்டம். தண்ணி இல்லாத காடு என்ற நிலைமை மாறுவதற்காக மத்திய மாநில அரசுகள் தற்பொழுது 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களை இம்மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய புதிய நெல் ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் மட்டுமில்லாது பிற தொழில்களிலும் ராமநாதபுரம் மாவட்டம் வளர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. இன்னும் சிறிது காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் வால்முனை என்றது போக வாலில் உள்ள அந்த கத்தி அந்த முனைக்குத்தான் அதிக சக்தி உண்டு என்பது போல ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வளர்ச்சியடைந்த மாவட்டமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் சக்திவேல் அவர்களை 09483831148 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 16/11/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. முயல் வளர்ப்பு குறித்து சேலம் மாவட்டம் பி மேட்டூர் அஞ்சல் மல்லூர் கிராம வேளாண்மையாளர் எம் அமுதலட்சுமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாறுபாடுகளை அறிய உதவும் சோதனைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் முருகவேல் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முக்கியத்துவம் குறித்து இந்நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எல் சீகன்பால் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.